அனைவருக்கும் தமிழினி குஷினியின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம முறுக்கு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 படி அரிசிக்கு நான் ஒரு 25லேருந்து 30 மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன பல் பூண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 பூண்டு எடுத்துருக்கிறேன். இந்த பூண்டு முறுக்கு மணத்துக்காக போடுறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிரைண்டரில் பூண்டையும் மிளகாயும் போட்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஓடட்டும். இப்போ மிளகாய் ஓரளவுக்கு அரைப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் அரிசி போட போகிறேன். அரிசி மாவு கொஞ்சம் முறுக்கு தண்ணி அதிகமாக விடாமல் கொஞ்சம் நெருங்கி அரைச்சிக்கணும். அப்போ தான் முறுக்கு கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரும். இல்லைன்னு பருப்பருன்னு இருந்தால் முறுக்கு கடுக்குன்னு வரும். மாவு ஆட்டியாச்சு. மாவு ஆட்டினதுக்கப்புறம் அது பசி போகிறோம். 1.5 படி அரிசிக்கு நாங்கள் அரை கிலோ கடலை மாவு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அவ்வளோதான். எள்ளு போட்டதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் ஓமம் நம்ம எடுத்துகிட்டு ஓமம் போட போகிறோம். ஓமம் அளவாக போட்டுக்குங்க. அதிகமாக போட்டால் முறுக்கு கச்சி போயிடும். வனஸ்பதி ஆயிலும் நெய்யும் நான் அடுப்பை வச்சு காய்ச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்ற போகிறோம். அதை ஊற்றிட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்திக்கிங்க. மாவை நல்லா பிசைஞ்ச கடைசியில் ஆயில் சூடாக இருக்கும். அதில் முறுக்கு பொடியில் போட்டு ஆயிலில் போட்டு எடுத்தால் சுவையான முறுக்கு தயார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.